ஓம் யக்ஷாய குபேராய வைசிரவணாயா தனதான்யாதிபதையே தனதானிய சம்பிருத்தி மீதேகிதாபாய சுவாகா. நமக்கு இப்பொழுதெல்லாம் செல்வ கடாட்சம் குபேர செல்வம் வேண்டும் என்று எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த செல்வ கடாட்சத்தை அப்படியே முழுமையாக தருவதுதான் சிறு மயங்குடியை. விரிவாக புள்ளை பார்ப்போம். வருகிற பங்குனி மாதம் 6ஆம் தேதி புண்ணிய செல்வம் பெறுவதற்கு புண்ணிய பற்றாக்குறை நீங்கி புண்ணிய செல்வமே பெருகி வருகின்ற சிறு மயங்குடி ஸ்தல வழிபாடு ஆங்கிலம் 20/3/2026 வெள்ளிக்கிழமை. மனசு உடல் ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமானது. இதில் ஏற்படும் சீர்கேட்டை நிவர்த்தி செய்ய வல்லது நமது சத்குரு அளிக்கும் தெய்வீக வழிபாடுகள். இப்படி பலவற்றை பார்த்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது அன்றன்று நடக்க வேண்டிய காரியங்களை நினைவூட்டல் செய்து கொண்டு வருவதற்கு காரணம், நீங்கள் யாருக்காவது உங்களுடைய சொந்தம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்ற நல்ல எண்ணத்தை செய்கின்றோம். அதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? பெரும் புண்ணியத்துடன் கூடிய செல்வம். இப்படி அதாவது கால தோஷங்களை நிவர்த்தி செய்ய வல்ல நல்ல இறைப்பணிகளை ஒருவர் முறையாக, அதாவது சத்குரு மூலம் பெற உதவுவதே ரேவசுத சக்திகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இது வெள்ளிக்கிழமை கூடும் ரேவதி நட்சத்திர நாளில் தோன்றுகின்றது, உட்பவிக்கின்றது. பலவிதமான தீய எண்ணங்கள், தீய காரியங்கள், தீய ஒழுக்க செயல்கள், இப்படி போன்ற அசுர குணங்களிலிருந்து நம்மையெல்லாம் சீர்படுத்தி கொண்டு சமுதாயத்தையும் சீர்மைப்படுத்த, மேலும் அவர்கள் அதிலிருந்து திருந்திட தேவசுத சுக்கர சக்திகள் அப்பரிமிதமாக பூரிக்கும் நல்ல நாள் பூஜையாகும். இப்படி ரேவதி நட்சத்திர தேவி ரைவத மகரிஷியிடம் பல மந்திரங்களை உபதேசமாக பெற்றதாலும் இதுவே இன்று நாம் செய்ய இருக்கின்ற பூஜையாகும். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். சத்குரு அளிக்கும் நல்ல இறைப்பணிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருபவையே புண்ணிய செல்வமாகும். புண்ணியத்திலும் புண்ணிய செல்வம், புண்ணிய சக்தி, புண்ணிய கீர்த்தி, புண்ணிய பாவனம், புண்ணிய ஐஸ்வர்யம் என பல வகை உண்டு. இப்படி புண்ணிய செல்வத்தை அடைய நமக்கெல்லாம் உதவுவதே வெள்ளிக்கிழமை கூடும் ரேவதி நட்சத்திரம். பூஷா ரேவத்தியா வேத மந்திரம் சொல்றது. பூஷணம் என்கின்றால் தங்கம், வைரம், நகைகள், இப்படி சொல்ற ஆபரணங்கள், இவெல்லாம் பூஷா ரேவதியினுடைய லோகத்தில் கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட நாட்களிலே செல்வ விநாயகர், செல்வ கணபதி, ஐஸ்வர்ய கணபதி, குபேர கணபதி, சௌபாக்கிய கணபதி போன்ற புண்ணிய செல்வ பலம் தரும் மூர்த்திகளின் வழிபாடு மிக மிக விசேஷமான பலன் தரும். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த இதழை வாங்கி வைத்து கொண்டால் வீட்டிலே செல்வம் நிரந்தரம் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடும் நாட்களிலே திருச்சி லால்குடி நத்தம் மார்க்கத்தில் உள்ள சிறு மயங்குடி விஸ்வகர்மா என்று சொல்வோம். தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மையன் என்று சொல்லுவோமே, அவர் இருந்த இடம், அவர் கொண்டு வந்த இடம். இந்த சிறுமயங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் இரட்டை கணபதி மூர்த்திகளான ஐஸ்வர்ய கணபதி மற்றும் குபேர கணபதி மூர்த்திகளுக்கு நீங்கள் ஆற்றும் வழிபாடுகளால் புண்ணிய செல்வம் பெற ரேவதி நட்சத்திர தேவி அருள் கூட்டி உங்களுக்கு உதவி செய்வாள். இப்படி ஐஸ்வர்ய கணபதிக்கு நீங்கள் எல்லாம் கையால் அரைத்த சந்தன காப்பிட்டு, மாதுளை முத்துக்களை பதித்து, சோளம், மாதுளை, பலா போன்றவற்றை இறைவனுக்கு படைத்தும், ஸ்ரீ குபேர கணபதிக்கு வெண்ணெய் காப்பிட்டும், தாமரை இதழ்கள் அதில் மேல் பதித்து 16 வகை உணவு பண்டங்களை படைத்து வழிபடுவது மிக மிக நன்மை தரும். தேவலோக விஸ்வகர்ம மூர்த்தியான ஸ்ரீ மயன் குடி கொண்டு வழிபட்ட புண்ணிய பூமியே சிறுமயங்குடி. இப்படி திருக்கணித முறைப்படி நடப்பு விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி 20/3/2026 வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் முதல் நள்ளிரவு 2:28 வரை வெள்ளிக்கிழமை கூடும் ரேவதி நட்சத்திரம். இது மீண்டும் வருமா என்பது கிடையாது. காலங்கள் சிங்காரித்து கொண்டு வாய்ப்புகள் வராது. நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்து இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் தான் பலன்கள் கோடி கோடியாக விருத்தியாகும். தேவையற்ற பீதிகளை ஊரெல்லாம் பரப்புகின்றார்கள். அந்த பாவத்தை
பெருக்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். மேலும் விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையது. அல்லா அருணாச்சலா.